எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் திருச்சி சீனிவாசன். இந்த வாரம் உங்களிடையே பேசுகிறேன். அன்பு நண்பர்களே, நமது நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி அவர்களுடைய அற்புதங்களை ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து வருகிறோம். 70 வாரம் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இது 71வது வாரம். நம்ம பார்க்க போகிற படம் மிக முக்கியமான ஒரு படம் தான். அது மரியாதைக்குரிய பீம் சிங் அவர்களுடைய இயக்கத்தில் பாவரிசை படம் தான். அண்ணனுக்கு ஒரு கை ஊனமாக நடிச்சிருப்பார். அது என்ன படம்? பாகப்பிரிவினை. அந்த படத்துலேருந்து தான் பார்க்க போகிறோம். அந்த படம் ரிலீஸ் ஆகி சில்வர் ஜூப்ளி 25 வாரம் ஓடின படம். பார்த்துங்க, கதை அவ்வளோ அருமையாக இருக்கும். அண்ணன் சிவாஜி நடிப்பு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கை இதாகி கால் இழுத்து இழுத்து நடந்துக்கிட்டு கையும் வராது, அது அப்படியே வச்சுக்கிட்டு அது கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுருப்பார். கை வரும்போது தான் அது மாறும். அந்த மாதிரி ஒரு கலைஞன் நம்ம பார்த்ததே இல்லை, பார்க்கவும் முடியாது. அதை ஹிந்தியில் எடுக்கணும்னு விரும்பும்போது ரொம்ப பயந்தானுங்க நடிகர்லாம். இது எப்படி நான் வச்சு நடிக்க போகிறோம்னு தெரியலன்னு. அப்புறம் சுனில் தத்து தான் நடித்தார். நூத்தன் தான் அவருக்கு ஜோடியாக நடித்தாங்க. கான்தான் படம் பேர். கான்தான்னா ஹிந்தியில் குடும்பம்னு அர்த்தம். நம்ம படம் பாகப்பிரிவினை 1959, 31/10/1959 அண்ணனோட 58வது படமாக வந்துச்சு. இது கான்தான் இவன் ஹிந்தி படம் 1965 வந்துச்சு. இது மாதிரி ஹிந்தியிலேருந்து தமிழ்லையும், தமிழ்லேருந்து ஹிந்திலையும் தழுவல் பண்ணி பண்ணுறது எல்லாமே நிறைய படங்கள் இருக்குது. அது மாதிரி இருக்குது. அந்த 1959 வந்த படங்கள் தங்கப்பதுமை, நான் சொல்லும் ரகசியம், வீரபாண்டிய கட்டபொம்மன், மரகதம், அவள் யார், பாகப்பிரிவினை. ஏப்பா 6 படம். 6 படத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் 25 வாரம் சில்வர் ஜூப்ளி, மரகதம் 100 டேஸ், பாகப்பிரிவினை 25 வாரம் சில்வர் ஜூப்ளிங்க. பாகப்பிரிவினை பாருங்கள் எப்படி படம் கொடுத்துருக்காரு. 6 படத்தில் 2 சில்வர் ஜூப்ளி படம், ஒரு 100 டேஸ் படம். இந்த சாதனையெல்லாம் எவனாலையும் பண்ண முடியாது. சும்மா வேணால் உளறிக்கிட்டு இருக்கலாம். என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம்? உளறிக்கிட்டு இருக்கலாம். நான் அதை கழட்டுவேன், இதை கழட்டுவேன்னு. அது போட்டோம். இப்போ பார்ப்போம். இதில் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, இந்த பாகப்பிரிவினையில் ஒரு கை வராதவராக படம் ஃபுல்லாக நடிப்பார். நல்லா கேட்டுக்கோங்க, படம் ஃபுல்லாக நடிப்பார். ரசிகர்கள் என்ன பார்ப்பானுங்கன்னா, நம்ம ஹீரோ அப்படியே அழகாக வரணும், படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படின்னு தான் ரொம்ப எதிர்பார்ப்பானுங்க. இன்றைக்குள்ள நடிகருடைய ரசிகர்களும் அப்படி தான் எதிர்பார்ப்பானுங்க. அதில் அவங்க ஏதாவது ஒரு இதை குறையாக வச்சு நடிக்கிறதுலாம் படம் பூராலாம் நடித்தாக்க ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி. ஆனால் அண்ணன் சிவாஜி ஒருத்தர் தான் ரசிகர்களையும் சரி பொதுமக்களையும் சரி அந்த விஷயத்தில் கவர்ந்து மேலே மேலே மீண்டும் மீண்டும் பார்க்க வச்சவர். இப்போ பாகப்பிரிவினை படத்தில் பார்த்திங்கன்னா இந்த கை இப்படி அதை கருத்து அப்படியே மாற்றவே மாட்டார், அப்படியே வச்சுட்டே நடிப்பார். பார்த்தால் பசி தீரும் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கால் அந்த குண்டு போட்டு அதில் இதாகி இழுத்து இழுத்து நடப்பார், ஒரு காலை விசுக்கு விசுக்குன்னு. வளர்பிறை படத்தில் பார்த்திங்கன்னா ஊமை படத்தில் ஊமையாக வருவாருங்க. எவங்க அதெல்லாம் நடிப்பான் அப்படிலாம். அப்புறமேட்டு பார்த்திங்கனாக்கா தெய்வ மகன் படம் கேட்கவே வேணாம். இந்த மூஞ்சியில் ஒரு அசிங்கமாக ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டு அது அவருக்கு கவர்ச்சியாக இருந்துச்சு அவருக்கு. ஆலயமணி படத்தில் ஒரு கடைசியில் ஒரு இதில் ஆக்சிடெண்ட் ஆகி 2 காலம் இதாகாமல் இப்படி குச்சி வச்சு 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 நான் வருவார். அப்புறம் கால் சரியாக இது மாதிரி உடம்பை வருத்திக்கிட்டு நடிக்கிற மாதிரி நடிக்கிறதுல கூட அண்ணன் சிவாஜி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுலேயும் அவர் கொடிகட்டி பறந்தவர், கிங்கு தான். அதனால் அது இந்த வாரம் நம்ம இந்த 71வது பாகப்பிரிவினை பார்க்குறோம். இந்த பாகப்பிரிவினை படம் முக்கியமாக சொல்லணும், பீம்சிங் படம். பாவரிசையில் அசத்துனார் அவர். நான் சொல்லுவேன்ல ஜாம்பவான்ஸுன்னு, பாலையா, எஸ்வி சுப்பையா, இந்த மாதிரி ஆட்கள்லாம், எஸ்வி ரங்காராவு, இவங்க எல்லாமே ஒரு டீம். நாகேஷ், இதெல்லாம் ஒரு டீம் அண்ணன் சிவாஜிக்கு. அப்படியே அம்சமாக இருக்கும் படங்கள். அப்போ இந்த பாகப்பிரிவினையில் பார்த்திங்கன்னா பாலையாவுக்கு அண்ணன் அவ்வளோ அருமையான ரோல் கொடுத்துருப்பாரு. அண்ணனுக்கு பெரியப்பா ரோல் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் பாலையா. அதே அவருக்கு தம்பியாக எஸ்வி சுப்பையா, சிவாஜிக்கு அப்பாவாக வருவார். எஸ்வி சுப்பையா ஒரு மாதிரி குழந்த மாதிரி நடிப்பார். அது மாதிரி ஒரு பெரிய டீம் நடிகர்கள் நடித்த படம். பீம் சிங் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அண்ணன் சிவாஜிக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மனிதர். அவரோட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசினோம்னா பாவரிசை படங்கள்
கலர் படமே இல்லாமல் கருப்பு வெள்ளை படத்திலேயே விஸ்வநாதன் ராமமூர்த்தியை வச்சு மியூசிக்கை போட்டு நான் சொல்கிற இந்த டீம்ஸ், அதாவது இதில் எம்ஆர் ராதா இருப்பார். எம்ஆர் ராதாலாம் ஒரு பெரிய ஜீனியஸ்ஸு, சாதாரண ஆள் கிடையாது. பிச்சு பிச்சு எடுப்பாப்புல நடிப்பில். அண்ணன் சிவாஜி சின்ன பிள்ளையிலேருந்து அவர் தான் கவனித்தவர். அப்படியே தலை சீவி விட்டு எல்லாம் பண்ணி சென்னையை சுற்றி காட்டினவர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் அவர் பெரிய நடிகராகி அவங்க வாழ்ந்த வீடு சங்கிலியாண்டபுரம், அதில் எம்ஆர் தனலட்சுமி காலனின்னு இருக்கும், ரொம்ப நாளாக இருந்துச்சு. அது வந்து இவர் எம்ஆர் ராதாவுக்கு சொந்தமாக வாங்கி கொடுத்தாரு. அண்ணனோட வீடும் அங்கே அன்னையிலும் முன்னாடி அங்கே சின்ன வீடு அங்கே இருந்துச்சு திருச்சியில். அந்த வீடையும் அவர் அண்ணன் வாங்கி அங்கே அந்த இடமெல்லாம் சுற்றி வாங்கிட்டார். ஏன்னா இப்போ அது என்ன யார் கையில் இருக்குது என்னன்னு தெரியல எனக்கு. பட் அது மாதிரி அண்ணனுக்கு வந்து இந்த டீம் வந்து ரொம்ப பெரிய டீம். எல்லாமே பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வந்து பூ, அதுக்காக நாருன்ற அளவுக்கு நான் அவங்கள கொண்டு போகல. ஓரளவுக்கு அவங்களும் பூ தான். யாருன்னா எம்ஆர் ராதா, எஸ்வி ரங்கராவ், எஸ்வி சுப்பையா, இந்த டீம் அப்படியே பார்த்தீங்கன்னா பிச்சு 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 எடுப்பாங்க நடிப்பில். அது மாதிரி பாலையாவுக்கு இதில் அருமையான ரோல், எஸ்வி சுப்பையாவுக்கு ஒரு நல்ல அருமையான ரோல், எம்ஆர் ராதாவுக்கு ஒரு மாதிரி வில்லன் ரோல். அண்ணன் சிவாஜி வந்து கடைசி வரைக்கும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த கையை அப்படியே வச்சு பாட்டெல்லாம் தேன் தேனாக இருக்கும். கதை அவ்வளோ வெயிட்டு, கண்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் சில சீன்லலாம். பாகப்பிரிவினை படம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வந்து கிளைமாக்ஸ் ரொம்ப அருமையாக வரும் அந்த படத்தில். சரோஜா தேவி ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் இந்த படத்தில். அது வந்த புதுசு போல் இருக்குது. அது வந்து அதான் 1959 பார்த்துக்கிங்களேன், வந்து 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப லீனாக சின்ன பொண்ணாக தான் இருக்கும். அண்ணன் வந்து அதில் நல்ல ரோல் கொடுத்தாரு. எனக்கு அதான் நான் சொல்கிறேன், இந்த பாலும் பழமும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான ரோல் கொடுத்தாரு. சாந்தின்னு அந்த ரோல் ஒன்று கொடுத்தாரு சரோஜா தேவிக்கு. ஆனால் அதுங்கெல்லாம் அந்த அளவுக்கு இருவருலாம் கொடுத்தாரு. புதிய பறவையெல்லாம் கொடுத்தாரு. அதுங்கெல்லாம் கொஞ்சம் நன்றியோடு இருந்தால் பரவாயில்ல. நான் அதுதான் விரும்புகிறேன். நீங்கள் வந்து என்ன வேணால் பேசிட்டு போங்க, யாரை பற்றி வேணாலும் பேசிட்டு போங்க, புகழ்ந்து நாங்கள் ஒன்றும் சொல்லலை. அண்ணன் சிவாஜிக்கு ஒரு மரியாதை கொடுங்க. குறிக்கணும்னா நீங்கள் இப்போ மரியாதை கொடுக்கலே நான் சொல்லலை. எங்கேயுமே உங்களுக்கு பேச ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தானீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவர் பேரை சொல்லணும். அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்ந்த கலை உலகத்துலேருந்து நாங்களாம் வந்திருக்கோன்றதை நாங்கள் முதல்ல பெருமையாக நினைக்கிறோம். அந்த மகான் கூட சேர்ந்து நடித்தது எங்களுக்கெல்லாம் கிடைச்ச பாக்கியம். அதெல்லாம் சொல்லுங்கள். அது சொன்ன என்ன வாயில் என்ன கொழுக்கட்டையாக இருக்குது உங்களுக்கு? எவன் என்ன சொல்ல போகிறான்? யாரோ அவரு போயிட்டார். அவருக்கு கொஞ்சம் இது பண்ணி பொறாமப்படுறவனுங்களும் போயிட்டானுங்க. தைரியமாக பேசுங்கடி. அதனால் நான் என்ன சொல்கிறேன், சிவாஜிங்கிறது ஒரு பெரிய இமயமலைன்னு சொல்கிறத விட எவரெஸ்ட் சிகரம். அந்த சிகரத்துக்கிட்ட நெருங்கிறதுக்கு இது வரைக்கும் ஆள் கிடையாது, எவனாலையும் முடியாது, ஒன்றும் பருப்பும் வேவாது. அதனால் இந்த வாரம் நம்ம இந்த பாகப்பிரிவினை படத்தை பார்க்க போகிறோம். பார்ப்போமா? போன வாரம் நான் அவங்களுக்கு வந்து தங்கச்சுரங்கம் போட்டேன். அது என்ன ஆகிடுச்சு, போட்டோடனே அது 2-3 நாள் ஏதோ பிளாக் பண்ணி வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் அதை வேறு ஆல்ட்ரு பண்ணி போட்டேன். இப்போ பார்த்துட்ருக்காங்க நம்ம ஆளுங்க. கொஞ்சம் வாரம் பாருங்கள். நான் எதுக்கு இதெல்லாம் என்ன வேறு வேலை இல்லையாம்மா போட்டுட்ருக்கேன் சொல்லுங்கள். நம்ம நடிகர் திலகம் சிவாஜியோட ரசிகர்கள், அவர் மேலே ஒரு என்ன வச்சுருக்கிறாங்க, ரசிப்புத்தன்மை வச்சுருக்க பொதுமக்கள், இவங்கெல்லாம் பார்க்கணும். படத்தை ஷார்ட் பண்ணி காட்டுற அவரோட முக்கியமான ரோலை மட்டும் நம்ம அதில் எடுத்துக்கிட்டு பழசை ஞாபகப்படுத்திங்க. புரியுதா? மலரொன்னைகளை கொண்டு வாங்க. இதெல்லாம் எப்போ 1959 வந்துச்சுன்னா, நான்லாம் பிறக்கல. 1960 தான் நான் பிறந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த படத்தை பற்றி பேச போகிறோம். அண்ணனை பற்றி பேச போகிறோம். அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுதான் சிவாஜி. என்றைக்குமே அவருக்கு அழிவு கிடையாது. இந்த உலகம் உள்ளவரை, இந்த சூரியன் சந்திரன் உள்ளவரை அண்ணன் சிவாஜியின் புகழும் இருக்கும் இருக்கும் இருக்கும். வாங்க பார்ப்போம். வாங்க வாங்க, பரிபூர்ணமா பால் பொங்கிடுச்சு. பண்ணிட்டா? ஆமா, சீக்கிரம் விளக்கு கட்டல. முருகா, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணுமாப்பா. தம்பி,
சுந்தர்லைங்க என்ன கூப்பிடுறாங்க சுத்தமா இதெல்லாம் பாத்து மீனாட்சியை கூப்பிடு. மீனாட்சி வா. இதை கட்டிக்கிட்டு வயல்ல வேலை செஞ்சா ஊர்ல இருக்கிறவன் சிரிப்பான். என்னது ஊர்ல இருக்கிறவன் சிரிப்பானா? என்னடா அது? ஏய், பரம்பரையா? அதுல இந்த வட்டாரத்துக்குள்ள நம்ம குடும்பம் தாண்டா மிராஸ்தார் குடும்பம். நீ தாண்டா கட்டிக்கணும். நீ கட்டிக்கிட்டா எவன்டா சிரிப்பான்? சிரிப்பா நாம சிரிப்பான். இவன் ஒருத்தன். இந்தம்மா. வாழையடி வாழையா 2 பேரும் தீர்காயுசா சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஐயா நீ அங்க போற நாளைக்கு மாட்டு பொங்கலாச்சு கொம்புக்கு வரண பூச்சிக்கிட்டு இருந்தேன். பலார்ட்ட என்ன கழனி தொட்டிக்குள்ள பூச்சி தள்ளி பூச்சி போயிருப்பான். நல்ல நல்ல ஏன்னா உன் பெரியம்மா அவங்க வீட்டுல இருந்து தீவனம் கொண்டு வந்து எரும மாடல தங்கமா மட்டுமா செய்யும். வா நீங்க போய் வேலை பண்ணி என்கிட்ட என்கிட்ட அலாட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அலாட ஆள முடிச்சு அது கிடக்க நீ வா. முதல்ல உடம்ப தோட்டிட்டு இத கட்டிக்க. என்ன பெரியப்பா சின்ன கரையா போட்டுக்கிறதா எடுத்துருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் பெருசா எடுத்துக்க கூடாது கரை. ஏன் பெரியப்பா எனக்கு என்ன குறைச்சல்? இனிமே தினம் ஜரிகை கரை போட்ட வச்சு தான் கட்ட போறேன். ஆனந்தமா கட்டிக்க. அவனுக்கு அவன் தான் இந்த வீட்டு மூத்த மகன். அவனுக்கு வேற யாருக்கு? அப்படி சொல்லு பெரியப்பா. நீ கட்டையா நீ இப்ப கிடைக்கிறாங்க சாதி கும்பிட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனப்பா அவனுக்கு என்ன குறைச்சல்? இந்த வருஷம் பொங்கலுக்கு என் தம்பி மகன் பட்டணத்தில் படிச்சுட்டு தலைமுறையா இந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி என்னன்னைக்கு என் தம்பி பசங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தோம். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு 2 மருமகளோட பொங்கல் இருக்கும். ஆனா அப்ப 2 பானை இல்லை 5 பானையோட பொங்கல். அப்ப கருப்பூர் பத்தலாம் இல்ல கடவுளே. எம்பரிப்பா ஐயா பட்டணத்துக்கு நம்ம தம்பி பையனுக்கு பொங்கல் பிரசாதம் அனுப்பலாம்ல? பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு கோவிலுக்கு பொழுதுக்க வந்திருக்கும் பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு. தேன்பாயனில் விளையும் தென்பாண்டி நாட்டினிலே தேரோடும் எங்க சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஈராட்டம். தேரோடும் எங்க சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஈராட்டம். சுத்திருக்கேன் மாமா. இது ஊரா? இது ஊருன்னு என்கிட்டயா சொல்றீங்க? காட்டு மிராண்டி பசங்க இருக்கிற ஊர். குறிப்பா குடிமிக்கார பசங்களுக்கு அறிவு கம்மின்னு என்னால சேலஞ்ச் பண்ண முடியும். கரெக்ட். பட்ட அனுபவத்தை அப்படியே புட்டு புட்டுல வைக்கிறாரு. ஏ அகலாண்டா உன் மருமகிட்ட சொல்லி போய் அவன் பாஷையில பேசிக்கிட்டு இருக்கான். நாரா
எல்லாம் உங்க பாஷையில தான் பேசுறேன். உள்ள கொதிக்குது குடிமையும் ஆளும் மூஞ்சியும். டேய், என்னடா இது? சும்மா இராத்த. இந்த பட்டிக்காட்டை தவிர எந்த ஒரு இருப்பான்? கடலை பார்த்திருப்பானா? ஏரோப்ளேன் ஏறிருப்பானா? நல்ல சொத்து இருப்பானா? என்ன தெரியும்? சாதாரண குடிமைக்கார பையன். இவன் கேட்க மாட்டான். யாரங்க எடுத்துட்டு வந்து? ஐயோ வேண்டாங்க. டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஐயோ வேண்டாங்க. முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து. கொலா புட்டு சொல்றான். என்ன கொலா புட்டு? என்ன மாப்பிள்ள கிண்டல் பண்றீங்க? இந்த மூன்று குழாயில அரிசி மாவுக்கு ஆவியில வேக வைக்க மாட்டாங்களா? இந்த பாயல் கேக். உலகத்துல நீராவில கப்பலை விடுறான், ரயில விடுறான், இன்னும் என்னென்னமோ விடுறான். நீங்க என்னடா நீராவிலேயே புட்டை செஞ்சு உள்ள விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பெரிய ஆளுங்கடாதீங்கம்மா. என்ன மாப்பிள்ள ரொம்ப தூரம் போறீங்க? மாடியில அவங்க கூட சாப்பிடுறாரு. அம்மா பாத்தியம்மா அந்த பையல, நான் அவனுக்காக எவ்வளவு நாளைக்கு காத்துட்டு உட்காந்துருக்கேன். அண்ணன் ஆச்சேன்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறானம்மா. மத்த மேல அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் அப்பவே சொல்லேன், கேட்டியா? அவன் என்னதாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கான். இது கேட்டுட்டு வர வேணாப்பா, உனக்கு எதுக்கு அந்த தொல்லை? இல்லம்மா, அவனை இப்படியே விடக்கூடாது, கெட்டு போயிடுவான். அவன் கண்டிச்சு வைக்க வேண்டாம். என்னப்பா மேல மணி இருக்கா? அம்மா அவனை பலகாரம் சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க தெரியுமா? மேல காத்துக்கிட்டு இருக்கேன், உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் என் தம்பியை கூப்பிட போறேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. மேல போக வேணாம், அங்க எங்க அம்மா இருக்கா. நீ மேல போக கூடாது. நான் சின்ன பிள்ளைல இருந்து மேல போய்கிட்டு கீழே வந்துட்டு தான் இருக்கேன். என்ன போக நான் சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. என்கிட்ட சொல்லாது, வேற யாருக்கு யார் சொல்லுங்க போங்க. எனக்கு எடுத்து பார்த்தாலும் பெருமை சாய்க்கா மரியாதை போடு. இல்ல இன்னொரு காலம் வந்து கையில படியில உருட்டி விளையாடுறியா? எங்க நாளைக்கு சோத்துல விசாரிச்சு கொள்ளுவான். இந்த பையன் பார்த்தா அந்த மாதிரி தெரியும். அதுல காரணம் இருக்காத்த. நம்ம ஊர் பஞ்சாயத்தார் முன்னிலையில் சுந்தரலிங்கம் வைத்திலிங்கம் அண்ணன் தம்பி இருவருக்கும் பாகப்பிரிவினை கீழ்கண்டவரமாக செய்திருக்கிறோம். 1. உள்ளூரில் இருக்கிற நஞ்சை புஞ்சை நிலம் மொத்தம் 60 ஏக்கரில் சரிபாதியாக ஆளுக்கு 30 ஏக்கர் நிலம். 2. வாடிப்பட்டி புதுப்பட்டி தோட்டங்களில் சரிபாதியும் தலைக்கு 20 மாமரமும் 9 புளிய மரமும் 40 தென்னை மரங்களும் சேர வேண்டியது. அது தவிர மாடு ஆடு பண்டம் பாத்திரங்கள் இந்த தெற்கு பார்த்த கட்டுமட்டு வீடு எல்லாவற்றையும் சரிபாதியாக பிரித்திருக்கிறோம். இதன்படி தலைமுறையாக அவரவர் பாகத்தை அவரவர் அனுபவித்து வர வேண்டியது. எல்லோருக்கும் சம்மதம் தானே? சம்மதம் சொல்லுங்க ஐயா. தம்பி, அப்பாவுக்கு ரொம்ப மோசமா இருக்குப்பா நிலைமை. உன்னை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறாரு. அன்னைக்கு ஊராங்க மத்தியில ஒண்ணுக்கு உதவாதவன் அப்பம் பிள்ளைங்கிற உறவு இன்னோட முடிஞ்சு போச்சு. நான் செத்தவங்க புறத்தை கூட வந்து பார்க்க கூடாதுன்னு வீராப்ப பேசினாரு. அதை நான் இன்னும் மறக்கல. நீ மறக்கலா? நீ என்ன மறக்கல? பெற்றவனுக்கு பித்து பாரு, அவரு எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஏண்டா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்போ அப்ப நம்மள திட்டல அடிக்கல. அப்ப நம்ம என்னடா செஞ்சோம்? இப்ப வந்து நம்ம என்னடா அவரோட பெரிய மச்சனா போயிட்டோம். கோழி முடிச்சாடா குஞ்சு செத்துடும். அம்மா அம்மா கண்ணு கண்ணு, நான் உன்னை விட பெரியவம்மா. நான் சொல்றேன்னு வித்தியாசமா நினைக்காது. நமக்குள்ள 1000 வித்தியாசம் இருக்கு. நீ
நீ நினைந்து எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட. எங்களுக்கு வர நன்மை தீமையா இனிமே ஒன்ன சேர்த்துட்டாமா. நீயாவது அவருக்கு சொல்லி கொஞ்சம் கூட்டிட்டு வா. அப்பா உங்களை இந்த கல்யாண குளத்துல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும். இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு மனமாற விரும்பியவர் என்ன இந்த குலத்தோட பார்க்க ஆசைப்படுவாரா? இல்ல நான் தான் அங்க வரலாமா? தம்பி தம்பி என்னடா என்னவோ பேசுற? நம்ம அப்பா ஆத்திரத்துல உரிமையோட ஏதோ பேசிட்டாரு, அதை ஒரு பெருசு பண்ணிக்கிறீங்க. அவர் பேசுறது தப்புன்னா நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்டா. தம்பி நான் ஆராட்டி போனாலும் தன் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நீ பேரம் இருக்கு. மனக்கோலத்தோடு இருக்கும் என்னிடம் தகராறு செய்ய வேண்டும் என்பதானே உங்கள் நோக்கம்? வர விருப்பம் இல்லையா? போக வேண்டியதானே? இங்க பாரா, நீ தாலி கட்டிட்டு பொஞ்சாலியோட நின்றுகிட்டு இருக்க. அங்க உன்னை பெத்தவா தாலி வாச்சம் பறிபோயிடக்கூடாது, மஞ்சள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு துடியா துடிச்சுட்டு நீடாடா. இங்க பாரா, அவன் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தா பாரு, அந்த கூலிக்காவது வந்து சொல்லடா. நன்றி கெட்ட பயல நோட்டு போல என்னடா கல்யாண வீட்டுல கல்யாணம் பண்றேன் அடிச்சு எவனாலும் மேல கை வச்சீங்க துண்டுகளை வெட்டி போடுங்க. கல்யாண வீட்டை ஏன் விடாக்கிடுவேன். பெரியப்பா அடா அடா கல்யாணம் கமனீய கோமரதேராத்ராத்சதாத்யோபனம் கன்யாதான புரஸ்பரம் சுரதகம் விப்ராஜிதானுக்ரஹம் வாஸ்னாஸ்கம் கணபந்தனம் தசகுணம் மாங்கல்ய சூத்ரான்விதம் சீதாராഘவயோ விவாஹசமயே குர்யாத் சதா மங்களம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாமி சுபகே த்வம் ஜீவ சரதாம் சதம் மாங்கல்யதாரண முஹூர்த்தோஸ்து விப்ரவந்தோ மகாந்தோ நகೃಹந்தோ மாங்கல்யதாரண முஹூர்த்தோஸ்து ததாஸ்து தீர்காயுஷ்யமஸ்து தீர்घசுமங்கலே பவ. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறைந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? சிங்கத்தின் கால்கள் பழுதப்பட்டாலோ சீற்றம் குறைவதுண்டோ? சிங்கத்தின் கால்கள் பழுதப்பட்டாலோ சீற்றம் குறைவதுண்டோ? சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ? எனக்கு இது சொத்தாமா பெருசு. எப்படியாவது என் பிள்ளைக்கு குணமான போதும். இந்தாப்பா விலாசம். சரிப்பா, அறுவடை முடிஞ்சதும் கண்ணையை நினைச்சிட்டு நானே பட்டு. சரிப்பா. மாமா, உங்ககிட்ட மறுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நானே அத்தானை கூட்டிக்கிட்டு போறேன். அத்தை, நீங்க சொல்லுங்க அத்தை. அறுவடைக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு விதமா இருக்குமே. பொன்னி, நீ எப்படிமா தனியா கண்ணையை நினைச்சிட்டு பண்ணது போவ? அப்பா பொன்னி என் கூட இருந்தா நான் எங்க வேணும் போயிட்டு வந்துருவேப்பா. நாளைக்கே நாங்க புறப்படுறோம். சரி, அப்படி செய்யுங்க. பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு தெரியுமா? நாங்க போயிட்டு வர்றோம். போயிட்டு வரேன் கண்ணு. இந்தா, வழியில சாப்பிட்டே போங்க. நானும் வரேன். போயிட்டு வாங்க. அமரா, இங்க வா. உங்க அண்ணன் கிட்ட சொல்லி அந்த பணத்தை சீக்கிரமா அனுப்ப சொல்லு. பட்டி ஏறிக்கிட்டே போகுது. சரி சார், போயிட்டு வா. மாமா, உங்க மகனுக்கு வைத்தியம் பார்க்க அவரையும் கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போறேன். எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராஜ, வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஏற்படுற சுகமும் துக்கமும் அவனுக்கு கிடைக்கிற கொண்டாட்டியை பொறுத்து. அதை போல கண்ணையனுக்கு நீ கிடைக்கிறது. ஆமா, அதிர்ஷ்டசாலி. மகராஜா, போயிட்டு வாமா. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. சரிப்பா, போயிட்டு வாங்க. போயிட்டு மணி அமுதா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க.
நம்ம டைனில நோட் பண்ணி வை. என்னடா நடு ரோட்ல ரகசியம்? இவன் யாரு அடியாளா? டேய், அவனை பத்தி பேசாதே. போடா தெரியும். இவனுக்கு தான் கேட்காதா நீ? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இந்த பாட்டுக்கு தான் வந்து கண்ணதாசன் வந்து அவர் பையன் ஏதோ இறந்துட்டான் அப்போது குழந்தையிலையே அப்படின்ட்டு அந்த ஒரு செகண்டில் இந்த இதை யோசனை பண்ணி இந்த லைன்ஸை எழுதுனதாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அந்த பாட்டு ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய்? மீனாட்சி, ஏன் 2 பேரும் இப்படி கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? கண்ணன் கிட்ட இருந்து கல்லாஸ் வந்ததா? ஆமாண்ணு, ஆஸ்பத்திரியில கண்ணையனுக்கு கரண்ட் வைக்க போறாங்களாம். நம்ம யாராவது பக்கத்துல இருக்கணும்னு மரமு பொண்ணு கடுதாச்சு எழுதிருக்கு. கரண்ட் வச்ச போறாங்களா? ஐயோ, நம்ம குழந்தை எங்க அனாதையா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது, நம்ம இங்க இருக்கிறதா? முடியவே முடியாது. உடனடியா கதவை போட்டு நம்ம எல்லாரும் அங்க போவோம். உன் குழந்தை சிங்காரமா தூக்கிட்டு போயிட்டான். அங்க யானை புதுக்கிற உன் குழந்தை கொடுத்து மக்கள் காமிச்சு பணம் சம்பாதிச்சு போறான். அவன் வீடு எங்க இருக்கு? அடுத்த தெருவுல பெரிய மாடி வீடு, மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஓடு ஓடு ஓடு. அம்மா, ஏன் ஆஸ்பத்திரிக்கு யாருமே வரல? பொன்னி எங்க? வரலையா? ஏமா பேசாம இருக்கீங்க? பொன்னி எங்க? கட்டில படுத்திருந்த குழந்தை திடீர்னு காணாம போயிட்டுதான். அதை தேடிட்டு பொண்ணு ஓடி இருக்கிறாள். இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட வந்து சொல்றதுன்னு நான் வராம இருந்தேன். குழந்தையை காணுமா? ஒருவேளை இது வந்து சிங்கப்பூரா வேலையா இருக்குமோ? வீட்டுல குழந்தை இருக்கு, எடுத்து போய் கால வை. சீக்கிரம் சார், குழந்தை காணும் சார். ஆபீஸ்ல என்ன நடக்குது அதை சொல்லுங்க அத்தா. என் மான மரியாதை எல்லாம் போக போறா இன்னும் 24 மணி நேரத்துல. எனக்கு ஒண்ணுமே புரியலையே அத்தா. படிச்சவன் பட்டதாரி, எனக்கே வேண்டாம உங்க அண்ணனை நம்புறேன் பாரு. அதனால தான் இந்த கதி. இருக்கட்டும். உள்ள போங்க. மணி, மாமா வாங்க மாமா. அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு? அந்த பயலங்க எங்க அண்ணனை பழி வாங்குறதுக்காக அவங்க சோக்கோட்டைக்கு போயிருக்காங்க மாமா. இப்பதான் அவனுக்கு புத்தி வந்தது போல் இருக்கு. மகாஜனங்களே, நீங்கள் இப்பொழுது பார்க்கும் காட்சியை போல் எந்த சோதனும் பார்த்திருக்க மாட்டீர்கள். இதோ இந்த குழந்தையை யானையின் கையில் கொடுத்து, என்ன நம்ம குழந்தையா? ஆமா, இந்த பக்கம் போறதுக்கு வழி இல்ல போல இருக்கு. குழந்தை இப்படி பாக்குறேன்.
சிவாஜி மாதிரி நடிக்க ஒரு பயனும் இல்லை. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது என்ன சொல்கிறதுன்னு புரியல. மாட்டிக்கிட்டியா? என் திட்டத்தெல்லாம் பாழாக்கிட்டா நீ. மறுபடியும் நொண்டி பையன் உன்னை நொறுக்கி விட வைப்ப பாரு. கை முடிச்சா இன்னொரு கையை முடிச்சுடுறேன். கூட்டோட எல்லாத்தையும் துவைச்சிடுறேப்பா. அப்பா கண்ணையா கண்ணையா என் கைகள் அப்படியே கைகள் இன்னைக்குதான் என் மனசு குழந்தை. சிங்கப்பூரா நீங்க நெருப்பு இன்னைக்குதான் சிங்கப்பூராவை திட்டாதீங்க. அவனால தான் எனக்கு உடம்பே குணமாச்சு. நானே குணமாக்கிருப்பேன் கண்ணையா. அதுக்குள்ள நீ ஓடி வந்துட்ட. பரவாயில்லை, எப்படியோ கைகால் குணமாயிடுச்சு. டாக்டர், நீங்களும் மின்சார சிகிச்சை தான் செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்பவும் எனக்கு மின்சாரத்தினாலதான் கைகால்லாம் குணமாச்சு. எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தான் டாக்டர். மிஸ்டர் சிங்காரம், அப்ப புறப்படுறீங்களா? எனக்கு புறப்படுறத பத்தி கவலை இல்லை. அதோ அவன் எங்க என் மச்சான் அவன் இருக்கானே, அவன் தான் கம்பெனில இருக்க 75,000 ரூபாய் திருடி கொடுத்தவன். அவனு தான் வரணும். அந்த பணத்தை வாங்கிட்டு அவனா இருக்கிற பிளைன்ல பறந்துட்டான். யார் எங்க பிறந்தாலும் எங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. அங்க பாருங்க, கூடுவாங்க. நம்மளே போயிட்டீங்களே, போலீஸ் கொண்டு நம்ம கிட்டே விட்டுடுச்சு பாத்தியா? சிஸ்டர் போயிட்டு வரேன். போயிட்டு வராத, அங்கே இரு. அங்கேயும் போய் பாகப்பிரிவினை பண்ணாதே, அது ஜெயில். பேசியா? நீ பேச மாட்டேன். வைக்கலாம் வெளியே இருக்கீங்க, வைக்கலாம் உள்ள போறோம். ஒன்னே கை மணி, இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்து இப்படி எல்லாம் நடந்துட்டீங்க. ஆமாங்க, தாயை மறந்தவன், தாய்மொழி பற்றில்லாதவன் இந்த உலகம் மனிதனாகவே மதிக்காது என்பதை நான் படிச்சிருந்தேன். வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்காம போயிட்டேன். சரி, போனதெல்லாம் போகட்டும். இன்னைக்கு என் வீட்டுல தங்கியிருந்து நீங்க எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாங்க. நாளை இன்னைக்கு பொங்கல், நாங்கள் எல்லாம் அங்க போகணும். அம்மா, நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்க மாட்டோம். இன்னைக்கு தாப்பா என் மனசு நிம்மதியாச்சு. ஏகலாண்டா கூட்டோடு கூட கண்ணுக்கு விட குளிர்ச்சியா இருக்கு. இந்த உண்டுகிட்ட குடும்பத்தை நீ பிரிக்க பாத்திய தாயே. எனக்கு புத்தி வந்துருச்சுங்க. ஆம்பளைகளுக்கு அடங்கி அடப்படக்கமா இருக்க வேண்டியதுதான் பெண்களுக்கு அழகுங்கிறத என் தங்கச்சி மீனாட்சியாலையும் என் மருமக பொன்னியாலையும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. எனக்கு அது ஒண்ணே போதும். ஏய், ஒரு மரம் தோப்பாகாதே, பல மரங்கள் சேர்ந்தாத்தான் தோப்பு. அதே போல நம்ம குடும்பத்தில் நடந்த கிளர்ச்சி இருக்குப்பா, ஊருக்கே ஒரு புத்திமதியாகும். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதினாலே விளையும் தீமையே. பாட்டை பாருங்க. படம் பார்த்தீங்களா? பாகப்பிரிவினை. அண்ணனோட நடிப்பு கவனிச்சிங்களா? எவ்வளோ வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 1952 பூந்துட்டு வரிசையாக அவருக்குன்னு சில டைரக்டர்ஸ்லாம் போட்டி போட்டுட்டு படம் எடுத்து விதவிதமான ரோலில் பண்ணி, ஸ்ரீதர்லாம் பார்த்திங்கன்னா உத்தமபுத்திரலாம் டபுள் ரோல் கொடுத்ததெல்லாம் பின்னி எடுப்பார். ஐயோ, எவனாலையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த பீம்சிங் பாவரிசை படமாக கொடுத்து பாசமலர், பாகப்பிரிவினை, பச்சை விளக்கு, படித்தால் மட்டும் போதுமா, பார்த்தால் பசி தீரும், படிக்காத மேதை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் பீம்சிங் கொடுத்தாரு. அப்புறம் ஏசி திருலோக் சந்தர் அவர் குடும்ப பாங்கான கதைகளாக கொடுத்துட்டு வருவார். பி மாதவன் கொடுத்துட்டே வந்தார். நம்மால் யார் அவர் அந்த வாழ்க்கை படம்லாம் டைரக்ட் பண்ணார், சிவி ராஜேந்திரன். இது மாதிரி டைரக்டர்ஸ் அவருக்குன்னு இருந்தவங்க எல்லாமே. ஏட்டாமடு சுந்தரம், கௌரவம் படம்லாம் இன்னும் ஒரு படம், அந்த ஒரு படத்துக்கு ஈக்குவல் ஒரு படம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கௌரவம் படத்துக்கு பாரிஸ்டர் ரஜினிகாந்த் ரோல். எவனால் முடியும் அந்த ஸ்டேயிலலாம்? அதை பார்த்துட்டு தானே ரஜினிகாந்த்னு பேர் வச்சார் பாலச்சந்தர். அது மாதிரி பொங்கலுக்கு சொல்ல முக்கியமாக மறந்துட்டேன். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அந்த பொங்கல் இப்போ முடிஞ்சிருந்தாலும் அந்த பொங்கல் சம்மந்தமான படம் தான் இந்த பாகப்பிரிவினை. ஓகே, இந்த வாரம் இந்த பாகப்பிரிவினை பார்த்தோம். வாரம் இன்னொரு படத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.